பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Gospel according to Luke chapter 5 verse 20. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அநேக வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகமாக்கினார். ஆகையினால குருடருக்கு கண் பார்வை கொடுத்து, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணி, அசுத்த ஆவி உடையவர்களை அவர் விடுவித்து, அப்படியாக ஆண்டவர் பல அற்புதங்களை செய்து கொண்டிருந்தபடினால அவருடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவிற்று. ஆண்டவர் போன இடத்துல எல்லாம் திரளான ஜனங்கள், வியாதிஸ்தர்கள் அவரால் சுகம் பெறும்படி அவரை தேடி வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பட்டணத்தில் ஒரு வரும்பொழுது வந்திருந்த பொழுது அநேக வியாதிஸ்தர்கள் அவரால் குணம் அடையும்படி தேடி வந்தாங்க. அப்போ பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், அவங்க நியாயாஸ்திரிகள், அவங்க எல்லாருமே கூட அப்படி ஒரு வீட்டில் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு திமிர்வாதக்காரன், ஒரு பேரலிட்டிக் மேன், அந்த மகனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. யாரு? அவருடைய அந்த திமிர்வாதக்காரனுடைய நண்பர்கள். ஆனால் அந்த வீட்டில் திரளான ஜனங்கள் இருந்தனால அவங்களால உள்ளே போக முடியாமல் அவங்க வீட்டு மேலே ஏறி அந்த கூரை இல்லையா, அந்த ரூஃப் அதை பிரித்து உள்ளே இறக்குறாங்க. ஏசுக்கு முன்னாடி இறக்குறாங்க. அந்த மனுஷனை ஒரு கயிறுனால கட்டி படுக்கையோடு அப்படி இறக்குறாங்க. அந்த மனுஷனை தான் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறா, அந்த இறக்குறாங்க. அப்போ தான் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அந்த நண்பர்களுடைய விசுவாசத்தை கண்டு, அவங்க எல்லாம் விசுவாசத்தோடு அந்த மனுஷன், அவன் எத்தனை வருஷமா அப்படி படுக்க திமிர்வாதமாக இருந்தான் அப்படின்னு தெரியல, நண்பர்கள் அவன் மேலே இறக்கப்பட்டு இயேசுக்கிட்ட கொண்டு வராங்க. அப்படி அந்த கயிறெல்லாம் கட்டி அவ்வளோ பிரயாசப்பட்டு வீட்டு மேலே இருந்து கூரை பிரித்து உள்ளே இறக்குறாங்க. அப்போ அந்த நண்பர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகமாக்குறார். அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னென்னா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு. உடனே வேதபாரகர்கள் அவங்கெல்லாம், அந்த பரிசேயர்லாம் முறுமுறுக்கிறாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் அப்படின்னு. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, என்னென்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுவதோ இல்லை உன் படுக்கை எடுத்துக்கூட நடன்னு சொல்லுவதோ எது எளிது? பூமியில் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு இயேசு சொன்னார் இல்லையா. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளில் பாருங்கள், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இல்லையா. நம்ம விசுவாசத்தோடு வியாதியஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் என்னன்னா அவர்களை குணமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகையினால நம்ம அநேகருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, இப்படி இல்லை தெரியாதவங்க, இப்படி அநேக வியாதியஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா. நம்ம எப்பவும் எப்படி ஜெபிக்கணும்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஏன்னா விசுவாசம் உள்ள ஜெபம்தான் பிணியாளியை ரட்சிக்கும். ஆமே. அல்லேலூயா. நீதிமான்கள் ஏறெடுக்கிற ஊக்கமான வேண்டுதல் அதிக பலன் உள்ளதாக இருக்கும். ஆகையினால நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அநேக வியாதிகளுக்கு காரணம் என்னென்னா பாவமாக இருக்கலாம். ஆகையினால தான் தாவீது ஜெபம் பண்றார். சங்கீதம் 103 என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா, என்னோட அக்கிரமத்தை மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றார் இல்லையா. அப்போ பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சுகம் பெறுகிறாங்க. ஆமே. அல்லேலூயா. அவர் கர்த்தர் பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்படியாக பாவங்களை அறிக்கையிடும் பொழுது பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டால் அவன் இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளில் எங்களோடு பேசுகிற நம்மளோட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அநேக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோமே அப்பா. விசுவாசத்தோடு
ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுவீர்கள்னு சொல்லியிருக்கிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திர. நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரை எங்களை பாவங்களெல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களெல்லாம் குணமாக்கி ஆண்டவரை எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற தேவனா இருக்கிறீங்களே, அதுக்காய் ஸ்தோத்திர. நன்றி ராஜா. நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அப்பா எங்களுடைய பாவங்களெல்லாம் உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் சுமந்துட்டீராப்பா. உம்முடைய தள்ளும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே, அப்படியாக உம்முடைய தள்ளும்புகளால் கர்த்தர் குணமாக்குவீராக. உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குவீராக. உம்முடைய நாமத்தை பற்றுகிற விசுவாசத்தினால ஒரு சர்வாங்க சுகம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எல்லா வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.